இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. விடுமுறை தினம் மற்றும் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலில் தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுடலை மணிச்செல்வன் இணைந்திருக்கிறார். சுடலை மணிச்செல்வன், பக்தர்கள் அதிகமாக குவிந்திருக்கிறார்கள், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக தற்போது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் சிறந்த பரிகார தலமாகவும் விளங்குகின்ற இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்றைய தினம் பக்தர்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சனிக்கிழமை விடுமுறை தினம் என்ற சமயங்களில் இதுபோல் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படும். இந்த நிலையில் இன்றைய தினம் சந்திர கிரகணம் என்பதால் கோவில் நடை, அதாவது திருச்செந்தூர் கோவில் நடை மதியம் 2 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே கடந்த வாரமே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் மாநிலங்களில் இருந்தும் வந்துள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலுடைய சுவாமி முருகனை தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். குறிப்பாக கோயில் முன்புள்ள கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் அருகே உள்ள நாளிக்கிழமையை குளித்துவிட்டு தற்போது தங்களுடன் குழந்தைகளுடன் தற்போது இந்த கோயில் முன்பு நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்யும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பொது தரிசன வரிசை, அதே போல் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை, அதே போல் முதியோர்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகள் என 3லுமே பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. அதே போல் கோவில் சுற்றியுள்ள வளாகம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. அதே போல் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களின் வருகை அதிகரித்து வருவதை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் குடிநீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள் என அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர காலை 5 மணி முதலே வந்த பக்தர்கள் தற்போது வரை சுவாமி தரிசனம் செய்ய காத்திருக்கின்ற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதே போல் தொடர்ந்து மதியம் பிற்பகல் 2 மணிக்கு மேல் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி கிடையாது என்று அறிவித்துள்ள நிலையில் நாளை காலை மீண்டும் 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்ட பின்னரே கோவில் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூங்குழலி, மிக அரிய நிகழ்வான வானியல் நிகழ்வான சந்திர கிரகணம் நடைபெறுவதை ஒட்டி கோயிலில் 2 மணிக்குள்ளே தரிசிக்க வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் கூட்டம் குழுமியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலை மணிச்செல்வன். நாய் கடிச்சதுமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சியத்திலேயே வர ஊசி போட்டாங்க, வேற உயிர் போகிற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதரை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டுல எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிக்குமோ, அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார், நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் கருணை இல்லாம காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கடத்துரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து கேக்க நீங்க அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? ஃபாரஸ்ட்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாரு. யாரு சொன்னா நான் இங்க தான் இருக்கணும்? யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.